உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க 15 திதிகள் வரும். அந்த 15 திதியில 11வது திதி ஏகாதசி திதி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருப்பவர்கள் இறைவனுடைய திருவடி நிழலில் இளைப்பாறலாம். கண் முழிச்சதுலேருந்து பச்சை தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். வேற எந்த ஆகாரமும் சாப்பிடாம பெருமாளை நோக்கி விரதம். நரகாசுரனை வதம் பண்ணியது தீபாவளி. இங்கே முரண் என்கின்ற அசுரனை வதம் பண்ணியது ஏகாதசி. தசமி அன்னைக்கு ஒரு பொருள் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக கண் விழிக்கணும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட பிரபலம் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஆதம் ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஜோதிடம் ரிலேட்டடாகவும் சரி, ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் 30 வந்து வருஷத்தினுடைய இறுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் வைகுண்ட ஏகாதசிங்கிற ஒரு முக்கியமான இந்துக்களுடைய விசேஷமும் அந்த நாளில் தான் வருது. முக்கியமாக இந்த நாட்களில் வந்து நம்ம அந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நேரடியாக நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு ஐதீகம் காலங்காலமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். ஆனால் அது எப்படி ப்ராப்பராக பண்ணுறது? இரவு முழுவதும் முடிச்சிருக்கணும், ஓகே. அது எப்போ இருந்து முடிச்சிருக்கணும்? பரமபதம் விளையாடணும், கோவிலில் வந்து தங்கியிருக்கணும், இப்படின்னு பல்வேறு விதிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். சரியான ஒரு விதிமுறை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப கேஷுவலாக உட்காந்து பேசுகிறது, கதை பேசுகிறது, படம் பார்க்குறது, இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டை அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு சரியான விஷயம் இப்படி பண்ணிட்டு நீங்கள் அந்த சொர்க்கவாசலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உண்மையாகவே சொர்க்கம் கிடைக்குமா? ஸோ அதற்கு என்ன வழி சார்? ஃபஸ்ட்டுமா, நீங்கள் கேட்ட கேள்வி நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் அத்தனை நேயர்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய கேள்வி. கடந்த காலம் அப்படின்றது முடிஞ்சு போயிடுச்சு, நிகழ்காலம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு, எதிர்காலம் அப்படின்றது வரப்போகிறது. இனி வரப்போகிற காலகட்டங்களில் இந்த வைகுண்ட ஏகாதசியை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். வைகுண்ட ஏகாதசி எத்தனையோ ஏகாதசி திதி வருது. பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க 15 திதிகள் வரும். அந்த 15 திதியில் 11வது திதி ஏகாதசி திதி. ஒவ்வொரு மாதமும் தான் ஏகாதசி திதி வருதே சாமி. அடுத்தது கேள்வி வரும், 15 வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி அப்படின்னு வரும். அது என்ன வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு மட்டும் அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு? ஃபஸ்ட்டுமா, பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒன்று வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருப்பவர்கள் இறைவனுடைய திருவடி நிழலில் இளைப்பாறலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டது. வைகுண்டம் அப்படின்னா என்ன? சொர்க்கம், நரகம். நாம் செய்கின்ற பாவத்தின் அடிப்படையிலும் புண்ணியத்தின் அடிப்படையிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் சொர்க்கமா நரகமா அப்படின்றது தான். ஒவ்வொரு ஏகாதசி திதியும், இந்த ஏகாதசி திதியை பெரும்பாலும் கடைப்பிடிக்கிறவங்க வைணவ சம்பிரதாயத்தை கொண்டவங்க இருப்பாங்க, சைவ சமயத்தில் உள்ளவங்களும் இருப்பாங்க. பட் வைணவ சமயத்தில் ரொம்ப இதை ஆர்த்தோடாக்ஸாக கொண்டாடக்கூடியவங்க இந்த ஏகாதசி. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட்டில் உள்ள முதியவர்கள், இளைஞர்கள் அவ்வளோ தூரம் இது பண்ண மாட்டாங்க. வீட்டில் 40 வயசை கடந்தவர்களை பொறுத்தளவுக்கு, அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே ஏகாதசி அப்படின்றது மிக வசந்த திதி, ஏகாதசி திதி. ஒவ்வொரு ஏகாதசியும் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஏகாதசியும் இறையோடைய வழிபாடு, விரதம். இந்த சாதாரண ஒவ்வொரு ஏகாதசிக்கு விரதம் சொல்கிறேன், அப்புறம் வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்குமா இந்த விரதம், ஏகாதசி விரதம் அப்படின்றது காலையில் கண் முழிச்சதுலேருந்து, அதாவப்பட்டது முதல் நாள் தசமிலேருந்து, தசமி முடிஞ்சு ஏகாதசி கண் முழிச்சதுலேருந்து பச்சை தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். வேற எந்த ஆகாரமும் சாப்பிடாம
பெருமாளை நோக்கி விரதம். ம். சரி, அந்த பெருமாளை நோக்கி விரதம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ம். ஒன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கணும், ஓகே. இல்லை விஷ்ணுவுடைய பாடல்களை கேட்கணும். இது மட்டும் பண்ணால் போதும். நான் வந்து கண் முழிச்சாகணும், அதனால் நான் டிவி பார்க்குறேன், நான் இது கேம் விளையாடுறேன் அப்படின்றது வந்து பரமபத வாசலுக்கு போகிறதுக்கு வழி கிடைக்குமா? வழி கிடைக்காது. ஓகே. அப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு விரதம் அப்படின்னா பரம பவித்திரமா. இப்போ ஒரு சில பேருக்கு வரக்கூடிய அத்தனை ஏகாதசி விரதமும் இருக்க முடியாது. ம். கண்டிப்பா. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த வருஷ கடைசியில் வரக்கூடியது மிகவும் விசுவாச வருஷம் ம். செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுலேயே ஒசந்த நாள் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை 30/12/2025 ம். அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வருது. ம். சரி, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன பிறப்பு சிறப்பு அப்படின்னாக்க, மார்கழி மாதம் அப்படின்றது தான். இந்த மார்கழி மாதம் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்க? மார்கழி மாதம்னாக்க அது பீட மாதம், அந்த காலகட்டங்களில் எதுவும் பண்ணக்கூடாது, வீடு கொடுத்துன்னு போகக்கூடாது, ஆமா. சுப நிகழ்வுகள் நிகழக்கூடாது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தையில இது பண்ணணும் அப்படிம்பாங்க. மார்கழி அப்படின்றது மாதங்களில் நீ மார்கழி அப்படின்றது எம்பெருமான் நாராயணன் சொல்லியிருக்கிறாரு. மாதங்கள் உகந்த நாள். ஒவ்வொரு மாதமும் கடவுளுக்காக படைக்கப்பட்ட மாதங்கள் இருக்குது. ஒவ்வொரு இப்போ கார்த்திகை எடுத்துக்கிட்டோம்னா ஐயப்பனுக்கு உண்டானது, அதே போல் முருகனுக்கு உண்டானது, அதே போல் இதை பொறுத்தளவுக்கு மார்கழி அப்படின்றது எம்பெருமான் விஷ்ணுவுக்கு உண்டான மாதம். ஓகே. இந்த வைகுண்ட ஏகாதசி இப்போ எப்போ வருது அப்படின்னாக்க, செவ்வாய்க்கிழமை 30/12/2025 வைகுண்ட ஏகாதசி வருது. சரி, இது எப்படி கொண்டாடணும் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே இது பெரும்பாலும் வைணவ கோயில்களில் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. ஆமா. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஸ்ரீரங்கத்தில் இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் 20ஆம் தேதி 20/12/2025 அன்னிக்கே பகல் 10 உற்சவம், ம். 30ஆம் தேதி வரலும் பகல் 10 உற்சவம், ஓகே. 30லேருந்து 8ஆம் தேதி வரையும் ரா 10 உற்சவம். ஓகே. அப்போ அந்த ஸ்ரீரங்கமே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜெகஜோதியாக இருக்கும் கண்டிப்பா. அங்கே கோயில். அதே போல் எம்பெருமான் வைணவ திருத்தலமான திருப்பதி, ம். திருப்பதியில் பொறுத்தளவுக்கு எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா 30/12/2025 ம். அதிகாலை 3 மணிக்கு நட திறப்பாங்க. அந்த சொர்க்கவாசல் அப்படின்றது, இந்த சொர்க்கவாசலுக்கு போகிறதுக்கு விரதம் இருக்குது, விரதத்தை சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்தது திறப்பாங்க. இது எத்தனை நாள் வரலும் திறந்து வச்சுருப்பாங்க அப்படின்னாக்க 8/1/2026 வரலும் 10 நாள் அந்த சொர்க்கவாசல் திறந்திருக்கும். அந்த சொர்க்கவாசல் சொர்க்க தரிசனம் பார்க்கக்கூடியது. அப்போ 30/12 3 மணிலேருந்து 8/1/2026 வரலும் 10 நாள் அங்கே சொர்க்கவாசல் திறந்திருக்குமா? சொர்க்கவாசல் திறந்திருக்கும். இறைவனுடைய பரமபத வாசலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் அங்கே போகலாம். சொர்க்கவாசல் அப்படின்றது இறைவனுடைய லெஃப்ட்டில் இருக்கும் அங்கே திருப்பதி பெருமாள் கோயிலில். ஆமா. அடுத்தது, இந்த விரதம் எப்படி இருக்கணும், யார் இருக்கலாம்? சரி, அதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசின்ற திதி எப்படி வந்துச்சு கண்டிப்பா நிறைய பேருக்கு அப்படின்றத இந்த ஃபஸ்ட்டு doubt தெரிஞ்சுக்கணும். இருக்கும். ஏகாதசி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அந்த காலகட்டங்களில் முரண் என்கின்ற ஒரு அசுரன் ம். இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னாக்க, முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தான். ஓகே. எப்போதுமே இந்த அசுரர்கள் அப்படின்னாலே சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் பொறுத்து பார்த்தாங்க. நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட், யார்கிட்ட? எம்பெருமான் விஷ்ணு பகவான்கிட்ட கம்ப்ளைண்ட். இதை மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் விஷ்ணுக்கிட்ட போய் சொன்னார். அவர் என்ன பண்ணார் அப்படின்றா, இந்த முரண்ராசுரனை போரிட்டு வெற்றி கொண்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஓகே. வெற்றி அப்படின்னாக்க தோக்கடிச்சிட்டு இளைப்பாறுதல், வெற்றி பெற்று விட்டு. ஆனால் இவர் படுத்திருக்கிற டயத்தில் அந்த முரண்ராசுரன் கையில் ஒரு வாள் எடுத்துக்கிட்டு விஷ்ணுவோட தலையை வெட்டுறதுக்கு வந்துட்டான். ஓகே. அப்போ தான் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய இதுலேருந்து நாபிலேருந்து ஒரு தேவதையை உருவாக்கினார். அந்த தேவதை தான் போயிட்டு அவர் கூட போரிட்டு அந்த முரண் என்கின்ற அசுரனை வீழ்த்திய நாள். அதுக்கு என்ன பண்ணாரு, அந்த பெண்ணுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னாக்க ஏகாதசி அப்படின்னு அந்த பெண்ணுக்கு பேர் வச்சார். அப்போ தீபாவளி அப்படின்றது நரகாசுரனை வதம் பண்ணியது தீபாவளி, இங்கே முரண் என்கின்ற அசுரனை வதம் பண்ணியது ஏகாதசி. அந்த ஏகாதசி பெண்ணுக்கு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த பெண் பேர்லேயே அந்த திதியை வச்சாரு. அது வந்தது ஏகாதசி. ஒன்று.
சரி, ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்? சரி, இன்னொரு கேள்வி தோணுது. பொதுவாக இந்த ஏகாதசி அப்படிங்கிறது நம்ம அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த நாளில் தான் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த சொர்க்கவாசல் எப்படி திறக்கப்பட்டது? அதற்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? இந்த பெண்ணை அனைவரும் வழிபடக்கூடிய நாள் அப்படின்றது சொர்க்கவாசல் திறப்பு. ம். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, விரதம் இருந்துட்டு அந்த 10 நாள் சொர்க்கவாசல் திறப்பாங்க. இறைவனுடைய பரமபத வாசல் திறக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த பெண்ணுடைய வெற்றி கொண்ட நாளை, அசுரனை வெற்றி கொண்ட நாளை, முரண் என்கின்ற அசுரனை வெற்றி கொண்ட நாளை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. ம். மற்றதுக்கெல்லாம் ஏகாதசி திதி. இந்த எடு மட்டும் வைகுண்ட ஏகாதசி. ம். அந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு உண்டான சிறப்பை கொடுக்கறதுக்காக சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ம். சரி, இந்த சொர்க்கவாசலுக்கு போனோம் அப்படின்னாக்க விரதம் எப்படி இருக்கணும்? விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏகாதசிக்கு முந்திய திதி தசமி திதி. ம். அந்த தசமி திதியில் ஒரு பொழுது மட்டும்தான் சாப்பிடணும். ஓகே. மெயின் என்ன சாமி, ஒரு நாள் ஏகாதசின்னு சொல்லிட்டு 3 நாள் கொண்டு வந்துடுவீங்க போல இருக்கே. தசமி அன்னைக்கு ஒரு பொழுது சாப்பிட்டுவிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக கண் விழிக்கணும். ஓகே. தசமி முடிஞ்சு ஏகாதசி ஃபுல்லாக நைட்டு. ம். இதில் அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, பரமபதம் அப்படின்றதுல ஆமா, பரமபதம் விளையாடுவாங்க. அந்த பரமபதத்தில் ஷர்பத்தில் ஏறுவாங்க இறங்குவாங்க, ம். ஏறுவாங்க இறங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு பிரைட் இருக்கும். ஓகே. ஏற போகிறோம் இறங்க போகிறோம் அப்படின்றது இந்த தூக்கம் கலையும். ம். ஒன்று விஷ்ணுவோடைய சகஸ்ரநாமம் கேட்கலாம், விஷ்ணுவோடைய பாட்டுகளை கேட்கலாம், ம். அடுத்து விஷ்ணு பதிகங்களை படிக்கலாம். அப்போ இதேமாரி பரமபதம் படிக்கலாம். ஓகே. அப்போ அது ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். ம். அடுத்த நாள் காலையில் நீராடிடணும். ஓகே. ஆனால் பச்சை தண்ணியில் தான் நீராடணும். ம். நீராடிட்டு விரதத்தை தொடங்கணும். ஏகாதசி விரதத்தை தொடங்கணும். இந்த ஏகாதசி விரதத்தில் மெயினானது என்ன அப்படின்னாக்க, எந்த விதமான திட ஆகாரமும் சாப்பிடக்கூடாது. ஓகே. மெயின். சரி சாமி, அப்போ காப்பி பால் சாயா சாப்பிடலாமா? அதையும் தவிர்ப்பது மிக சிறந்தது. ஓகே. குளிர்ந்த நீர், அதாவது பச்சை தண்ணி, ம். அது மட்டும். என்ன சாமி சரிப்பட்டு வருமா? கண்டிப்பாக இந்த மாதம் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்கள, அவங்களுக்கு இது பழக்கப்பட்டு போயிருக்கும். ஓகே. அப்போ தசமி தீதியில் ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு ஏகாதசி தீதியில் விரதத்தை ஆரம்பிக்கிறோம். விரதத்தை ஆரம்பிக்கும் போது பச்சை தண்ணி ம். மட்டும் தான் குடிக்கணும், வேற எதுவும் குடிக்க கூடாது. விஷ்ணுவுடைய பேரை சொல்லிட்டு இருக்கணும். விஷ்ணு ஓகே. நீர் சகஸ்ரநாமம். ஆகாரங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்க கூடாது. நீர் தான் குடிக்கிறது சிறப்பு. ஓகே. நீராகாரம் அப்படின்றது திட ஆகாரத்தில் வந்துடும் உங்களுக்கு. ம். கஞ்சி காப்பி சாயா. ஓகே. சிலர் இந்த ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துப்பாங்கல்ல. ஆனால் விரதம் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா முழுமையாக செயல்படுத்தணும், ம். பாதியில் செயல்படுத்தக்கூடாது. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, குளிர்ந்த நீருக்கு பதில் மாதுளம்பழம் ஜூஸு, ம். ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, அதை தவிர்ப்பது சிறந்தது. ஓகே. அப்போ விரதம் இருக்கிறோம். ஃபுல்லாக நைட்டு ஏகாதசி அன்னைக்கு கண்ணை முழிக்கிறோம். கண்ணை முழிச்ச விட்டு தசமி, ஏகாதசி, துவாதசி, ம். இந்த துவாதசியில் கார்த்தால ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பகல் பொழுதும் தூங்கக்கூடாது. ஓகே. மார்னிங்கும் தூங்கக்கூடாது. ஓகே. பகல்லையும் தூங்கக்கூடாது. ஏகாதசி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கணும், காலையிலயும் தூங்கக்கூடாது. காலையும் தூங்கக்கூடாது. ஆனா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே தூங்கிடுவாங்க. அது பயன் தராது. ஓகே. அது பயன் தராது. ம். அப்போ இதை மாதிரி பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கும். ம். சரி, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசலுக்கு போயிட்டு வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? கிடைக்கும். நாம் 7 பிறவியில் எப்பொழுதுமே மனிதனை பொறுத்தளவுக்கு 7 பிறவி என்பது உண்டு அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் கண்டிப்பா. சொல்லியிருக்கு. அந்த நாம் செய்த தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவ செயல்கள் ம். அத்தனையும் விலகுமா? விலகும். ம். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருந்தாக்க ம். அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஓகே. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம். ம். அதில் கேது இருந்தாச்சுன்னா அது பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்றது. அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. ஓகே. நேராக இறைவனுடைய திருவடியில் ம். பாதார விந்தத்தில் சரணாகதி அடைகிறது. அப்போ இந்த ஒரு சில பேர் ஆரம்ப காலகட்டங்களில் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னாக்க, நான் போகிறது எல்லா திதிக்கும் ஒரு இது கிடையாது,
ஒவ்வொரு திதிக்கு மட்டும்தான் ஃபேமஸ் உண்டு. திரையோதசி அப்படின்னா பிரதோஷ வழிபாடு, ம். அது ஈஸ்வரனுடைய வழிபாடு. ம். ஏகாதசி அப்படின்னா நாராயணன் வழிபாடு. இந்த ஏகாதசி திதியில் மரணம் சம்பவிச்சாக்க நேராக பரமபதவாசல் போகும் அப்படின்றது நம்மளோட வேத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த வேத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி ஏகாதசி திதியில் ஒருத்தர் மரிக்கணும் அப்படின்னா அவங்க கடந்த காலகட்டங்களில் அதர்மத்துக்கு துணை போகாமல் ம். தர்மத்துக்கு மட்டும் துணை போயிட்டு ஒவ்வொரு காரியங்களும் நல்ல காரியங்களாக செய்து, நல்ல காரியம்னா என்ன, அடுத்தவங்களை கெடுக்காமல் இருக்கிறது நல்ல காரியம். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பேசிக், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அடுத்தவங்களுடைய குடும்பத்தையோ அடுத்தவங்களுடைய வாழ்க்கையோ அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்தையோ கெடுக்காமல் இருந்தாலே அது நல்ல காரியம். ம். அடுத்தது தர்மத்துக்கு கட்டுப்பட்டுருக்கணும். இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு இந்த ஒவ்வொரு ஏகாதசி திதியிலையும் விரதம் இருந்து வெறுக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏகாதசி திதியிலேயே பரமபதவாசல் கிடைக்கும் அப்படின்றது Okay. ஜோதிட சாஸ்திரம். இது எல்லா ஏகாதசி திதியில் இறக்குறவங்களுக்கும் பரமபதவாசல் கிடைக்கும். ம். ஆனால் மார்கழி மாதங்களில் நான் மார்கழி ம். அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது தனுர் மாதம். ஓகே. இந்த தனுர் மாதத்தில் என்ன அப்படின்னாக்க சூரியன் அயனங்கள் 2 இருக்கு. ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சிணாயனம். ஓகே. தட்சிணாயனம் அப்படின்றது சூரியன் பலம் இழக்கக்கூடிய மாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் நீச்சம் அடைகிறது துலாத்தில் நீச்சம் அடைகிறாரு. கடகத்திலேருந்து மகர வரையிலும் தட்சிணாயனம். ம். அதுக்கு பேர் தட்சிணாயன புண்ணிய காலம். ஓகே. அதுக்கு அடுத்தது உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலம்ன்றது சூரியன் மேஷத்தில் உச்சம் அடையக்கூடிய பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ அப்படியேற்பட்ட தனுர் மாதத்தில் வசந்த திதியான வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபத வாசல் இயற்கையாக நிகழணும் எதுவுமே. ஓகே. அப்போ அந்த இயற்கையாக நிகழணும் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஃபாலோ பண்ணதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பரமபதவாசல் கிடைக்குமா, பரமபதவாசல் கிடைக்குமா. இந்த விரதத்தை மட்டும் கரெக்டாக கடைபிடிக்கணும். முந்தின திதி தசமி, அடுத்த நாள் ஏகாதசி, அதுக்கு அடுத்த நாள் துவாதசி. தசமி தீதியிலேயே ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு ஏகாதசியில் தண்ணி மட்டும் குளிர் தண்ணீர் சாதா தண்ணி குடிச்சுட்டு விரதத்தை இருந்துட்டு அதுக்கு அடுத்தது பரமபத வாசல் போயிட்டு, பரமபத வாசலை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவுக்கு ராப்பத்து அப்படின்றது 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும், பகல் பத்துன்றது 20லேருந்து 30 வரலும், 30லேருந்து 8 வரையிலும் ராப்பத்து விசாகம் கொண்டாடப்படும். திருப்பதி பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு 30ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரலும் பரமபத வாசல். இப்போ இந்த மாதிரி இந்த பரமபத வாசலுக்கு இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு நம்ம போனோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு பரமபத வாசல் கிடைக்குமா, பரமபத வாசல் கிடைக்குமா. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாராலையுமே கோவில் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் வீட்டில் முடியாதவங்க இருப்பாங்க. அப்போ நான் வீட்டில் இருந்தே இந்த சொர்க்கவாசல் தரிசனம் வந்து பெறலாமா, அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? இப்போ கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூட்டங்கள் நிறைந்திருக்கும். ஸோ அவ்வளோ க்ரௌடில் வந்து போயிட்டு வர்றதுங்கிறது சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வீட்டில் இருந்தே எளிமையாக இந்த சொர்க்கவாசல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா? ஃபஸ்ட்டு பேசிக்மாக நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள், கோயில் வழிபாடுகள் எல்லாமே நம் இல்லம் தேடி பெருமாளோ நம் இல்லம் தேடி நாராயணனோ வருவாங்க. கோயிலில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாட வீதி இருக்குது பார்த்தீங்களா, மாட வீதியில் திருவிழா காலகட்டங்களில் சுவாமி வலம் வருவார். ஆமாம். ஏன் அப்படின்னாக்க உடல் முடியாதவர்கள், வயதானவர்களுக்கு அவருடைய இல்லத்தில் இருந்தே தரிசனம் கொடுக்கக்கூடியது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க, எல்லாராலையும் மலை ஏற முடியாது. ஆமாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, 2800 அடியில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இதை வச்சுட்டு அங்கே தீபம் ஏற்றுறாங்க. அங்கே தீபம் ஏற்றுறது சற்றேறக்குறைய 40 கிலோமீட்டர்லேருந்து தெரியும். அப்போ அந்த தீபத்துக்கு எல்லாரும் போக முடியாது, தீபத்துக்கு எல்லாரும் மலையேற முடியாது. அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றத்துலையும் பொறுத்தளவுக்கு மலையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில பேருக்கு லோக்கலில் உள்ளவங்களுக்கு போக முடியாது, மலையேற முடியாது. அவங்களுக்காக அந்த தீபம் ஏற்றுறாங்க. அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வலம் வருவார். அது திருவரங்கமாக இருந்தாலும் சரி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளாக இருந்தாலும் சரி, திருப்பதி மலையப்ப சுவாமி என்கின்ற வைகுண்ட பெருமாளாக இருந்தாலும் வருவார். ஓகேயா? எப்பொழுதுமேமா கடவுள்னா யாரு? நம்ம செயல்பாடுகளை இயக்கிறது கடவுள். நீங்களோ நானோ கடவுளை கண்ணால் பார்த்தது கிடையாது, உணர்ந்திருக்கிறோம். தாய் தந்தையர் நமக்கு முகவரி கொடுத்தவங்க, நமக்கு உடம்பு கொடுத்தவங்க, அவங்களுடைய தந்தையர்
நம்ம முன்னோர்களையும் மூத்தோர்களையும் தான் கடவுளாக வழிபடுறோம். அவங்க நல்லது செய்வாங்க. அப்போ அந்த வலம் வரக்கூடிய காலகட்டங்களில் அங்கே லோக்கலில் இதுக்கு தான் அந்த காலகட்டங்கள்லேயே சுவாமி உள்பிரகாரம் வெளியே வருவார், வெளிப்பிரகாரம் வருவார். அந்த மாட வீதிகள் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பா அந்த மாட வீதிகளில் வருவாங்க. அப்போ வரும்போதே அவங்க பெருமாளை சேவிச்சுக்கலாம். அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க எல்லா இடத்துலையுமே பெருமாள் கோயிலும் இருக்குது, மகாதேவர் ஈஸ்வரன் கோயிலும் இருக்குது. கண்டிப்பா அதனால் அந்த ப்ராப்ளம் கிடையாதும்மா. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த சொர்க்கவாசல் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்றது இல்லாமல் அவங்க செஞ்ச கர்ம காரியங்களில் இருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு விசேஷம் வந்து நடக்குது. அதனை பற்றின ஒரு முழு விவரம் இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, நமஸ்காரம்.